இது எந்த ஒரு திரைப்பட காட்சியும் அல்ல. பல சூப்பர் ஸ்டார்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கருப்பு உடை அணிந்து காலில் செருப்பு இல்லாமல் ஒரு கடினமான பயணத்திற்கு சென்றுள்ளனர். இது அவர்களின் உண்மையான வாழ்க்கையின் அந்த பகுதி. அங்கு புகழ் அல்ல, பக்தியே முக்கியமானது. 41 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து பிறகு சுவாமி ஐயப்பா தரிசனத்திற்கு செல்கிறார்கள். வெறும் கோவிலுக்கு போவது மட்டுமல்ல, அவர்கள் எப்போதும் ஒரு சிறப்பு பொருளை தங்களுடன் வைத்திருப்பார்கள். அது ஐயப்பாவின் லாக்கெட். இந்த லாக்கெட் வெறும் நகை அல்ல என்று சொல்கிறார்கள். இது ஒழுங்கு, கட்டுப்பாடு மற்றும் சக்தியின் சின்னம். இதனை அணிவோர் தங்களுக்குள் ஒரு தனி சக்தியை உணர்கிறார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சிலர் திடீரென அமைதியாகி விடுகிறார்கள். அவர்களின் சிந்தனை மாறுகிறது. அவர்களின் வாழ்க்கையில் நிலைத்தன்மை வர ஆரம்பிக்கிறது. இது வெறும் சோப்பாடுதானா அல்லது ஐயப்பாவின் அருளா? உண்மை என்னவென்றால், சுவாமி ஐயப்பாவின் பாதை எளிதல்ல. இது கட்டுப்பாடு, பொறுமை மற்றும் பக்தியை கற்றுக் கொடுக்கிறது. இந்த 3 விஷயங்களும் இன்று ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையிலும் மிகவும் குறைவாக உள்ளன. அதனால்தான் நீங்கள் ஐயப்பா லாக்கெட்டை அணிந்தால் அது ஒவ்வொரு கணமும் உங்கள் வாழ்க்கையை சரியான திசையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைவூட்டும். இதனால்தான் பெரியவர்கள் இதை வெறும் அணிவதற்காக அல்ல, முழு பக்தியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியென்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை உணர விரும்புகிறீர்களா? அப்படியானால் ஐயப்பாவின் லாக்கெட்டாக சுவாமி ஐயப்பாவின் இந்த லாக்கெட்டை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். எப்போது மற்றும் எப்படி அணிய வேண்டும் என்பதற்கான முழு தகவலுடன் நீங்கள் சுவாமி ஐயப்பாவின் லாக்கெட்டை பெறலாம். கொடுக்கப்பட்ட எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.